வெல்கம் டு கணியன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம தொடர்ச்சியாக யூனிட் 9ல் ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள். அதில் நம்ம தமிழ்நாட்டோட அணைகள் பார்த்தோம், தமிழ்நாட்டில் இருக்க காடுகள், காடுகளோட வகைகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம புவியியல் கூறில் நம்ம தமிழ்நாடு எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, எந்த அமைப்புலலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது யூனிட் 9ல் பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்றது நம்ம தேசிய அளவில் ஒப்பிட்டு பார்க்கணும். சரிங்களா? நம்ம தேசிய அளவுக்கும் நம்ம தமிழ்நாட்டு அளவுக்கும் ஒப்பிட்டு பார்த்து அதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் யூனிட் 9. அதுதான் நம்ம யூனிட் 9 சிலபஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. தேசிய அளவில் தமிழ்நாடுடனான ஒப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். யூனிட் 9 சிலபஸை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் என்னென்னா தேசிய அளவில் நம்ம தமிழ்நாடோட ஒப்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ தேசிய அளவில் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, தொழில்துறை தொகுப்பில் தேசிய அளவில் எவ்வளோ தொழில்துறை தொகுப்புகள் என்னென்ன இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது, இதைத்தான் நம்ம ஒரு ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம் அந்த கிளாஸில். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தொழில்துறை, நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில்துறை இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பருத்தி நெசவாலை இருக்கிறதுலே மிக பழமையான தொழில்துறையில் மிக பழமையான தொழில். இன்னும் ஆனால் எவர் கிரீனாக இருக்கிறது எது அப்படின்னா பருத்தி நெசவாலைகள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா பருத்தி நெசவாலை. ரெண்டாவது சர்க்கரை ஆலை. சரிங்களா? முக்கியமான ஒரு தொழில்துறை தொகுப்பு சர்க்கரை ஆலை அப்படின்றது. மூணாவது காகித ஆலை. சரிங்களா? காகித ஆலை எப்படியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட தொழில்துறையில் எப்படியெல்லாம் இது பங்கு வகிக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தினசரி நிகழ்வில் எப்படியெல்லாம் இந்த காகித ஆலைகள் பங்கு வகிக்குது அப்படின்றத நம்ம காகித ஆலையில் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா மின்சாதன பொருட்கள் உற்பத்தி, எலக்ட்ரிக்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? அதான் இதில் வரும், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்கல். இது ரெண்டும் மின்சாதன பொருட்கள் உற்பத்தியில் வரும். அஞ்சாவது என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகன உதிரி பாகங்கள். சரிங்களா? வாகன தயாரிப்புல நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு உற்பத்தியாளராக இருக்கு. நம்மளுக்கே தெரியும், நம்ம ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு அழைக்கப்படுற சென்னையில ஏகப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகனத்தோட உதிரி பாகங்கள் நிறைய தயார் பண்றாங்க. அது தேசிய அளவிலான ஒப்பீட்டு நம்ம பார்க்க போறோம். அதுதான் வாகன உதிரி பாகங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்ன அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம், ஐடி செக்டார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டார். ஸோ ஐடி செக்டார்ல எந்த அளவு நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்பத்தில் ஏற்றுமதியில எப்படியெல்லாம் பங்கு வகிக்குது, தகவல் தொழில்நுட்பத்தில் உள்நாட்டு உற்பத்தியில எந்த அளவெல்லாம் பங்குகள் வகிக்குது அப்படின்றது தான் நம்ம தொழில்துறை தொகுப்புகளில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற தொழில்துறை தொகுப்பு என்ன அப்படின்னா பருத்தி நெசவாலைகள். சரிங்களா? பருத்தி நெசவாலைகள். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாரம்பரியமிக்க நன்கு வளர்ந்த தொழில். சரிங்களா? பாரம்பரியமிக்க நன்கு வளர்ந்த தொழில், இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். பாரம்பரியமிக்க தொழில்துறை தொகுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பருத்தி நெசவாலைகள் தான். சரிங்களா? ஏன்னா ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்தே நம்மளுக்கு நிறைய பருத்தி மில்லு, சரிங்களா, அது நிறையா காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பருத்தி சார்ந்த தொழில் நிறையா நம்ம ஆங்கிலேயர்கள் காலத்திலே வளர்ந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு முன்பிருந்தே நம்ம பருத்தி நெசவு இதெல்லாம் வந்திருக்கு. அதனால தான் பாரம்பரியமிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? பாரம்பரியமிக்க பருத்தி நெசவாலைகள். ரெண்டாவது, இது எங்கெங்க காணப்படுது பருத்தி நெசவாலைகள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், கோவை, திருப்பூர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரூர், இது வந்துடும். கரூர், திண்டுக்கல், இது ரெண்டும் வந்துடும். ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கோவை, திருப்பூர், பல்லடம், கரூர். சரிங்களா? இடையில என்னன்னா சேலம், திண்டுக்கல், தூத்துக்குடி, மதுரை அப்படின்றத கூடுதல் தகவலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம மெயினாக பருத்தி நெசவாலைகள் அப்படின்னாவே கோவை, திருப்பூர், பல்லடம், கரூர், சேலம். சரிங்களா? இதுதான் பருத்தி நெசவாலைகளுக்கு ஒரு முக்கிய மையமாக திகழுது. மொத்தம் 3,50,000 விசைத்தறிகள் காணப்படுகின்றன. சரிங்களா? எவ்வளவு விசைத்தறிகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில்? 3,50,000 விசைத்தறிகள் நம்ம தமிழ்நாட்டில் காணப்படுது. சரிங்களா?
ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா 30%. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜவுளி 3 அப்போ வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா 30%. ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த இதுதான் மெயின். அதாவது எந்தெந்த ஊர்ல என்னென்ன ஜவுளி சார்ந்த தொழில், பருத்தி சார்ந்த தொழில் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஈரோடு. சரிங்களா? ஈரோடுல கைத்தறி, விசைத்தறி, தறி அப்படின்னு வந்துட்டாவே ஈரோடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈரோடு கைத்தறி, விசைத்தறி இது 2 வந்துடும். அடுத்து கோவை தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? மான்செஸ்டர் அப்படின்னு ஏன் அழைக்கப்படுதுன்னா, இது வந்து இங்கிலாந்துல ஒரு முக்கியமான ஒரு ஊர். அந்த மான்செஸ்டர் அப்படின்ற இடத்துல பருத்தி அதிகமாக விளையுது. அதே மாதிரி அந்த நூல் நூறுக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட கிளைமேட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? அந்த கிளைமேட்டு எங்கே காணப்படுது அப்படின்னா கோவை மாவட்டத்தில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவு மான்செஸ்டரில் பருத்தி உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த அளவு கோவை மாவட்டத்தில் பருத்தி உற்பத்தி செய்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னா கோவை. சரிங்களா? அடுத்து பார்க்க போறோம் என்னன்னா கரூர் அப்படின்றது நெசவு தலைநகரம். சரிங்களா? அப்படி தலைநகரம், நெசவு தலைநகரம் அப்படின்னு வந்துருச்சுனாவே அது என்ன அப்படின்னா கரூர். சரிங்களா? நெசவு தலைநகரம் எது? கரூர். அடுத்து தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு எது எது அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. சரிங்களா? மொத்தம் 3 இதுதான். நம்ம 3 ஊர் சேர்ந்து ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 3 ஊர் எது எது அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. இந்த 3 ஊர் சேர்ந்து தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இப்போ பருத்தி நெசவாலைகளை நம்ம ஒரு கிளான்ஸா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பாரம்பரியமிக்க நன்கு வளர்ந்த தொழில். இது எங்கெங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3வது 3,50,000 விசைத்தறிகள் உள்ளன. ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 30%. இதுதான் மெயின். ஜவுளி 3 அப்போ 30%. சரிங்களா? ஈரோடு எதுக்கு அப்படின்னா கைத்தறி மற்றும் விசைத்தறி. சரிங்களா? கோவை தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது. கோவை என்னன்னா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர். சரி, கரூர் என்னன்னா நெசவு தலைநகரம். கரூர் நெசவு தலைநகரம். தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு. கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு இது 3 சேர்ந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பட்டு நெசவாலைகள். சரிங்களா? தமிழ்நாட்டு உற்பத்தியில் பட்டு வந்து 4வது இடம் வகிக்குது. அதாவது இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கையில பட்டு வந்து எத்தனாவது இடம், பட்டு உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4வது இடம். சரிங்களா? காஞ்சிபுரம் பட்டு தரம் மற்றும் பாரம்பரியத்துக்கு பெயர் பெற்றது. சரிங்களா? எது அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டு நம்மளுக்கு தெரியும். காஞ்சிபுரம் பட்டு தரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு பெயர் போனது. அடுத்து ஆண்டு பட்டு உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 மெட்ரிக் டன். சரிங்களா? அடுத்தது செயற்கை பட்டு எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் வந்துட்டு பொதுவாகவே தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதிகபட்சமாக தெரியும். அப்போ அங்கே வந்து இயற்கையாக பட்டு விளைய வைக்க முடியாது, இயற்கையாக பட்டு நம்ம பண்ண முடியாது. அதனால செயற்கை பட்டு ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு உற்பத்தியில் பட்டு 4வது இடம் அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பட்டுப்பூச்சியை வச்சு ஞாபகம் வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பட்டுப்பூச்சி இப்போ இருக்குன்னா பட்டுப்பூச்சியோட சிறகு பட்டுப்பூச்சி வந்து இப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பட்டுப்பூச்சியோட சிறகு 1 2 3 4 சிறகு இருக்குங்களா? அப்போ என்னன்னா பட்டு நெசவு ஆலைகளில் பட்டு உற்பத்தியோட இது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது தோல் பதனிடும் தொழிலகங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. தோல் பதனிடும் தொழில்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தோல் பதனிடும் தொழில்கள் மொத்தம் 60% உற்பத்தி செய்யுது. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது தேசிய அளவிலான உற்பத்தியில 60% உற்பத்தி நம்ம தமிழ்நாடு தொழிலகங்கள் பண்றோம்.
சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது ஆடை, உபபொருட்கள், காலணிகள் 38% பங்களிப்பு செய்யுது. சரிங்களா? இப்போ என்னன்னா முடிவுற்ற இது எல்லாமே பாருங்களேன், தோல்ல இருந்து இது வந்து முடிவுற்ற பொருட்கள். இப்போ தோல் வந்து டைரக்டா நம்மளுக்கு கிடைக்கிறது. இது வந்து முடிவுற்ற பொருட்கள் வந்து எவ்வளவு அப்படின்னா 38% பங்களிப்பு செய்யுது. இது பொதுவா எங்க அப்படின்னா ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி தோல் பதனிடும் தொழிலகங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா. இது நம்ம ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டோட வடக்கு பகுதி, வட மாவட்டங்கள்ல எவ்வளவு இருக்கு, அதாவது இது ஃபுல்லாவே நம்ம தமிழகத்தோட வட மாவட்டங்கள் தான். அப்ப ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இது என்ன அப்படின்னா தோல் பதனிடும் தொழிலகங்கள் அதிகமா இருக்குது. இதுல ஏற்றுமதி 37% வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பண்றோம். சரிங்களா? ஏற்றுமதி எவ்வளவுனா 37% நம்ம தமிழ்நாடு பண்றோம். இது முக்கியமான மாவட்டம், ஏற்றுமதிக்கு முக்கியமான மாவட்டம் எது அப்படின்னா வேலூர் மாவட்டம். இத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து எல்லாமே அதாவது தோல் அப்படின்னு வந்துட்டாவே இந்த வடக்கு பகுதி மாவட்டங்கள் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தமிழ்நாட்டோட வடக்கு பகுதியில் இருக்க மாவட்டங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றை தவிர அது எது அப்படின்னா மத்திய தோல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம். சரிங்களா? அது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. இது ஒன்று மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பொதுவாக தோல் அப்படின்னாவே நம்மளுக்கு வட மாவட்டங்கள் ஞாபகம் இருக்கு. ஆனால் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் இது ரெண்டு எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. சரிங்களா? இது ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா சென்னையில இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது காகித தொழிலகம். இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினானதுங்க. காகித தொழிலகம் TNPL, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட். தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம். இது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் காகிதபுரம் அப்படின்ற ஊர்ல இருக்குங்க. இது பொதுவாக எங்க இருக்கு அப்படின்னா புகழூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்த புகழூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டரி இருக்க இடத்த காகிதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். TNPL அப்படின்றது நம்ம படிக்கக்கூடிய தொழிலகங்கள்ல ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இதை பார்க்கணும். சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா செய்தித்தாள், அச்சு காகிதம், எழுத பயன்படும் காகிதம். சரிங்களா? என்னென்ன அப்படின்னா செய்தித்தாள், அச்சு காகிதம், எழுத பயன்படும் காகிதம். இது மூணுமே எங்க தயார் பண்றாங்க அப்படின்னா இந்த TNPL நம்ம தயார் பண்றாங்க. இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1979. சரிங்களா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1979. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்போ என்னன்னா ஆண்டுக்கு 2.45 லட்சம் மெட்ரிக் டன் காகிதம் உற்பத்தி பண்றாங்க. TNPL இருந்து 2.45 லட்சம் டன் மெட்ரிக் டன் காகிதம் வந்து உற்பத்தி பண்றாங்க. கரும்பு சக்கைங்க. சரிங்களா? கரும்பு சக்கையிலிருந்து காகிதங்கள் தயாரிக்கப்படுகின்றன. சரிங்களா? மரக்கூழ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? காகிதம் அப்படின்னாவே மரத்துல இருந்தும் மரக்கூழ்ல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா TNPLோட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கையிலிருந்து காகிதம் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகேவா? கரும்பு சக்கையிலிருந்து காகிதம் தயாரிக்கப்படுகிறது. அப்ப காகிதம் தொழிலகத்துல இதுதான் நம்மளுக்கு மெயினான விஷயம். TNPL கரூர் மாவட்டம், காகிதபுரம், செய்தித்தாள், அச்சு காகிதம், எழுத பயன்படும் காகிதம். ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1979. மொத்தம் 2.45 லட்சம் மெட்ரிக் டன் காகிதம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கரும்பு சக்கை அதுதான் மெயின். கரும்பு சக்கை மற்றும் மரக்கூழில் இருந்து காகிதங்கள் இங்கு செய்யப்படுகின்றன. ஓகேவா? அடுத்தது பார்க்க போறோம். அடுத்து என்ன அப்படின்னா சிமெண்ட் தொழிலகம். ஓகேங்களா? சிமெண்ட் தொழிலகம் பொருளாதார மந்த நிலையிலும் வளர்ச்சி அடைவது. இதுதாங்க மெயினானது. இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான பாயிண்ட். பொருளாதாரம் மந்த நிலையிலும் வளர்ச்சி அடையக்கூடிய தொழில் எது அப்படின்னா சிமெண்ட் தொழில் தான் நம்மளுக்கு. சரிங்களா? பொருளாதார மந்த நிலையிலும் வளர்ச்சி அடைவது சிமெண்ட் தொழில். இப்போ சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகளில்
ரெண்டாவது இடத்துல இருக்கு. அதாவது சிமெண்ட் உற்பத்தி செய்யும் மாநிலங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு. சரிங்களா? 181 மில்லியன் டன்கள் சிமெண்ட் வந்து தயாரிக்கிறாங்க. முக்கிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் தமிழ்நாடு சிமெண்ட் கழகமும் ஒன்று. சரிங்களா? தமிழ்நாடு சிமெண்ட் கழகம் அப்படின்றது முக்கிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள்ல ஒன்னா இருக்கு. சரி, ஓகே. அரியலூர் மற்றும் ஆலங்குளம் இதுதாங்க மெயின். சிமெண்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஞாபகத்துக்கு வந்துடணும். அதுதான் வந்து சிமெண்ட் சிட்டி அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ சிமெண்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அரியலூர். ரொம்ப நேரம் சிமெண்ட்டில் காலை வச்சுருந்தா அந்த காலை வந்து நம்மளை அரிச்சிடும் இல்லைங்களா? அந்த சிமெண்ட் வந்து காலை அரிச்சிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான் அரியலூர். சரிங்களா? அடுத்து ஆலங்குளத்தில் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கு. ஆலமரத்துக்கு அடியில் சிமெண்ட் உற்பத்தி ஆலை நிறையா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வேண்டியதான். சரிங்களா? அப்போ அரியலூர் மற்றும் ஆலங்குளம் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த டாபிக்ல இருந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இதுல இருந்து கேட்கலாம். அப்படி என்ன அப்படின்னா, ஆலங்குளத்துல என்ன ஆலை இருக்கு அப்படின்னா கல்நார் சிமெண்ட் ஆலைங்க. சரிங்களா? கல்நார் சிமெண்ட் ஆலை எங்க இருக்கு அப்படின்னா ஆலங்குளத்துல இருக்கு. சரிங்களா? ஆலமரத்துல நார் நாரா தொங்கும் அப்படின்னு ஞாபகம். சரிங்களா? கல்நார் எதுல தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஆலங்குளம். சரிங்களா? அடுத்தது விருதாச்சலத்துல என்ன இருக்கு அப்படின்னா கற்கலன் குழாய். அந்த சிமெண்ட் குழாய், பெரிய பெரிய சிமெண்ட் குழாய் தயாரிப்பாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா விருதாச்சலம். சரிங்களா? அதை ஞாபகம். முக்கியமான சிமெண்ட் ஆலைகள் தமிழ்நாட்டில் காணப்படுவது என்னன்னா ஜுவாரி, அல்ட்ராடெக், டால்மியா, மதராஸ் சிமெண்ட். ஓகேங்களா? அப்போ சிமெண்ட் தொழிலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார மந்த நிலையிலும் வளர்ச்சி அடைவது, சிமெண்ட் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் 2ஆம் இடம் உள்ளது. மெயினானது என்னன்னா அரியலூர் மற்றும் ஆலங்குளம். சரிங்களா? ஆலங்குளத்துல கல்நார் சிமெண்ட் அட்டை, விருதாச்சலத்துல கற்கலன் குழாய். சரிங்களா? ஜுவாரி, அல்ட்ராடெக், டால்மியா, மதராஸ் சிமெண்ட் இதெல்லாம் வந்துட்டு கூடுதல் தகவல். ஓகே. அடுத்து தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து நம்மளுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப கேள்விகள் அதிகமாக கேட்கக்கூடிய டாபிக். இதில் நாஸ்காம் கூட்டமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தென் மாநிலங்களில் தான் அதிக அளவு ஐடி ஏற்றுமதி பண்ணுறோம். ஒரு சாஃப்ட்வேரை தயாரித்து வெளிநாட்டுக்கு கொடுக்கறதுல நம்ம இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் தான் அதிகமாக இதில் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்காம் கூட்டமைப்பு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கர்நாடகாவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு. இது மெயின். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிங்களா? ஐடி அப்ப 2 எழுத்து. அப்ப தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்து இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா இந்த ரெண்டு மாநிலங்கள் மட்டுமே சேர்ந்து 59.6% மென்பொருளை ஏற்றுமதி பண்றாங்க, சாஃப்ட்வேரை ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா நாஸ்காம் கூட்டமைப்பு தென் மாநிலங்கள்ல அதிகபட்சமா ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவுக்கு அடுத்த இடம் 2ஆவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஆந்திரா, தமிழ்நாடு இரண்டும் இணைந்தே எவ்வளவு அப்படின்னா 59.6%. சரிங்களா?